சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக நிறைய பேருடைய கமெண்ட்டே நம்ம படித்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா 1.5 வருஷமாக போர் நடந்துட்டு இருக்கு. ஆனால் சவுதி இந்த 1.5 வருஷத்தில் என்ன பண்ணாங்க? அமைதியாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஏதாவது அப்பப்போ கண்டனம் தெரிவிப்பாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி சவுதி இந்த போரில் ரொம்ப ஒரு கெட்ட பேர் வாங்கி வச்சுருந்தாங்க. சவுதினாவே நம்ம ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சு சவுதி எந்த அளவுக்கு நயவஞ்சகத்தனமாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சவுதியை திட்டியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு அதிசயம், இந்த 4 நாளாக ட்ரம்ப்பையே எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து அறிவிப்புகளெல்லாம் கொடுக்குறாங்களே. ஏன் இப்போ திடீர் பாசம் பாலஸ்தீனத்துக்கு மேலே சவுதிக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமான சந்தேகம் தான். இதை நம்பலாமா இல்லை இது சும்மா அறிவிப்பா அப்படிங்கக்கூடிய சந்தேகமெல்லாம் நமக்கு இருக்குல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா சவுதி இத்தனை நாளாக அமைதியாக இருந்துட்டாங்க. இத்தனை நாளாக அங்கே என்ன 4 பேர் 5 பேராக இறந்தாங்க, 40,000 பேர் இறந்துருக்காங்க, பல்லாயிரம் பேர் இன்னும் காணா போயிருக்காங்க, கைகால்களை இழந்திருக்காங்க. நடக்காத கொடுமை அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் அனுபவிச்ச போது கூட ட்ரம்ப்பை நோக்கி எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாத சவுதி இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும். ஆய்வாளர்களே இந்த காரணத்தை சொல்கிறாங்க. முதல் விஷயமாக அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இப்போ சவுதி அமைதியாக இருந்துட்டு இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, நம்மளால் எதிர்த்து அமெரிக்காவை என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க நினைக்கிறதா நடக்கும் அப்படிங்கிறனால பேசாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்கா என்ன அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னா, ட்ரம்ப்பு ஒட்டுமொத்த காசாவையும் நாங்கள் கைப்பற்ற போகிறோம், அதாவது அமெரிக்காவுக்கு சொந்தமாக்க போகிறோம், அந்த நிலத்தை கூறு போட்டு விற்க போகிறோம், நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அங்கிருந்து எல்லா மக்களையும் அப்புறப்படுத்த போகிறோம்னு சொன்னதுக்கு பிறகு அப்போ தான் சவுதி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி அவங்க அத்தனையுமே முழுசாக பிடிச்சிட்டாங்கன்னா, இதுவரையும் ஒரு பகுதியை பிடிச்சாங்க, 2 பகுதியை பிடிச்சாங்க, பேசாமல் இருந்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே காசாவையே பிடிச்சிட்டாங்க. அங்கே பார்க்கும்போது பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலுக்கும் காசாவை அமெரிக்காவுக்கும் பிடிச்சிக்கிறது தான் இப்போதைக்கு பிளானு. இவங்க அதை எடுத்துப்பாங்களாமா, இஸ்ரேலுக்கு வெஸ்ட் பேங்கை கொடுத்துருவாங்களாமா. இதுதான் இப்போ அவங்க போட்டிருக்க பிளானு, டீலெல்லாம். அப்படி மட்டும் ஒன்று நடந்துருச்சுன்னா அடுத்து என்ன ஆகுனா, சவுதி வரையும் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். அதாவது கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க. கிரேட்டர் இஸ்ரேல்னா பல இடங்களை பிடிச்சி போட்டு இஸ்ரேலை பெருசு பண்ணுறதுன்னு அர்த்தம். அதில் எப்படி காசாவை பிடிச்சி போடுறாங்களோ, வெஸ்ட் பேங்கை பிடிச்சி போடுறாங்களோ, அதே மாதிரி சவுதியில் இருக்கக்கூடிய சில இடங்களையும் நாங்கள் பிடிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க முதல்ல எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? இஸ்ரேலு பக்கத்தால் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. பக்கத்தால் இருக்கக்கூடிய காசாவை பிடிச்சிட்டா தான் அடுத்து அப்படியே சிரியா பிடிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி சவுதி வரையும் பிடிப்பாங்க. ஒருவேளை பக்கத்தால் இருக்கக்கூடிய இடத்தவே பிடிக்காட்டினா அவங்களுடைய கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டே தோற்று போயிடும். அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சவுதி, நாம் அங்கேயே அவங்கள தடுத்து நிறுத்தணும், இல்லை அங்கே நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து சவுதி வரையும் வந்துடுவாங்க. அப்போ நாம் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, எதிர்த்து சண்டை போடுறது கஷ்டம்னு சொல்லிட்டு தான் இப்போ முன்னெச்சரிக்கையாக தங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்போது காசாவை அமெரிக்கா எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சவுதி முழு பக்கபலமாக நின்றுட்டு இருக்காங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையாமல் வரையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பாக இஸ்ரேலோடு கூட்டு வச்சுக்கவே மாட்டோம். என்னதான் அமெரிக்கா சவுதி கையெழுத்து போட்டுருவாங்கன்னு சொன்னாலும் நம்பாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு சவுதி சொல்லிட்டாங்க. இது ஒரு காரணம். 2வது காரணம் என்னென்னா, அப்படி ஒருவேளை காசாவை அமெரிக்கா எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றினா அங்கே சவுதி மன்னருக்கே ஆட்சி செய்கிறது சந்தேகம்தான். ஏன்னா மக்கள் புரட்சி வெடிச்சிரும். இதுக்கு முன்னாடியும் பார்த்தா நிறைய இடத்துல இந்த மாதிரி மக்கள் புரட்சி வெடிச்சிருக்கு. வெடிக்கும் போது என்ன ஆகுனா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களையே முழுசாக மாற்றுற அளவுக்கு நிலைமை வந்துடும். சவுதியிலையும் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போ ஆர்மியை வச்சு ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி இருக்காது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அங்கே அக்ஸா இருக்குது. அதாவது பொதுவாக முஸ்லீம் மக்களுக்கு எதுவுமே நீங்கள் தட்டி கேட்கலன்னு சொல்கிறதுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க, நமக்கு புனிதமாக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் மக்கா, மெதினா, அக்ஸா, இந்த 3 தான் இருக்குது. அப்போ மெக்கா மெதினா அங்கே இருக்குதுன்னா, சவுதியில் இருக்குன்னா, அக்ஸா எங்கே இருக்குன்னா ஜெருசலத்தில் இருக்குது. அப்போ அந்த அக்ஸாவுக்காகையாவது என்ன ஆயிரும்னா, இது மக்கள் மனிதர்கள் அப்படிங்கிறதெல்லாம் போய் அது ஆன்மீக ரீதியான தாக்கத்தை அங்கே இருக்கக்கூடிய சவுதி மக்களுக்கு கொடுத்துரும். நம்மளுடைய அக்ஸாவே கைவிட்டு போயிருச்சு, யூதர்கள்ட்ட நம்மளுடைய பள்ளிவாசலையே நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது இதை கூட சவுதியில் இருக்கக்கூடியவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு சவுதி மக்களே சவுதி ஆட்சியாளர்களை தூக்கி வீசிடுவாங்க. அதுக்காகவே தங்களுடைய மக்கள் புரட்சி செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்போ சவுதி களமிறங்கியிருக்காங்க. ஏன்னா
இதை சவுதி தான் பேசியாகணும். யார் பேசினாலும் பேசாட்டினாலும் துருக்கிட்ட வந்து பலம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட துருக்கி மேலே குறையாக வராது, ஆனால் சவுதி மேலே இது ஒரு குறையாக வரும். அதனால் அவர்கள் கடமைப்பட்டவங்க தங்களுடைய மக்களுக்கு பயந்து, ஆட்சிக்கு பயந்து இப்போ இறங்கி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது 2வது காரணம். 3வது காரணம் என்னன்னு பார்த்தா, இத்தனை நாளாக என்ன நம்பினாங்கன்னா, நம்ம 6 நாள் போர்னு ஒன்று போனோம், போய் என்ன பண்ணோம், 6 நாளில் தோத்துட்டு வந்துட்டோம், அப்போ நம்ம இஸ்ரேலை தொட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் 6 நாளாவது 7 நாளாவது 1.5 வருஷமாக நாங்கள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணியிருந்தோம், உள்ளக்குள்ளே வந்து கூட ஒரு பிணை கைதிகளை தூக்கிட்டு போக விடாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நாங்கள் அவங்களுக்கு தண்ணி காட்டிகிட்டு இருக்கோம். கடைசியில் கூட பிணை கைதிகளுக்காக சமாதான பேச்சுவார்த்தைக்கு தான் வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா நாங்கள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கோம்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சவுதி நினைக்கிறாங்க, அப்போ நாம் அன்னைக்கு தோற்று போனதவே நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இஸ்ரேல் வந்து இன்றைக்கி வந்து பலவீனமாக தான் இருக்குது. காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன போராளி குழு, வெளியிருந்து யாரும் வந்து உள்ளே ஹெல்ப் பண்ணல, உள்ளேருந்து வெளியே போய் யாரும் ஹெல்ப் பண்ணல. என்னதான் லெபனான்லேருந்து சண்டை போட்டாலும் லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழு நேரடியாக தான் வந்து இஸ்ரேல்கிட்ட சண்டை போட்டாங்களோ தவிர காசாக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஆர்மிகிட்ட யாருமே சண்டை போடல. அங்கே காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளே சண்டையை போட்டாங்க. இத்தனை பேர் இறந்தும் கூட அந்த மக்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, போராளிகளை வந்து அழிக்க முடியல, ஒரு அசைவு கூட கொடுக்க முடியலன்னா அப்போ சவுதி நாம் அதை விட பெரியவங்களாச்சு, நம்மனாலையும் இப்போது இஸ்ரேலை வந்து தாக்க முடியும். ஏன்னா இஸ்ரேலை வந்து சேர்த்திக்கணுங்கிறது அவங்களுடைய ஆசை இல்லை, எதிர்க்க முடியாதனால சேர்த்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சவுதி, ஓகே இப்போ வந்து இஸ்ரேல் பலவீனம், நாம் ஸ்ட்ராங்கு, அதனால் நாம்ளும் அடிக்கலாம், காசாவில் இருக்கிறவங்களே அடிச்சிட்டாங்கன்னா நாமளும் அடிச்சிடலாம், அதனால நம்ம துணிஞ்சு என்ன பண்ணிடலாம், அறிவிப்பு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்து 4வதாக என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ரொம்ப முக்கியமாக அங்கே மத்திய கிழக்கில் யார் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கா, சவுதி தான் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து பார்க்கும்போது சவுதி தான் ஒரு டான் மாதிரி, அவங்க தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு பேர் கெட்டு போய் கிடக்கு, ஒன்றுத்துக்குமே இவங்க லாக்கி இல்லை, இவங்களே பயந்து தான் கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறனால இந்த சமயத்தில் நம்ம இஸ்ரேலுக்கு வேற வந்து அமைதியாக இருந்துட்டோம்னா இஸ்ரேல் காசாவை பிடிச்சிட்டா அடுத்து அந்த இடத்த யார் பிடிப்பா, இஸ்ரேல் பிடிச்சிடுவாங்க. ஈரான் பிடிக்குமா துருக்கி பிடிக்குமான்னு சவுதி பயப்பட தேவையில்லை. ஏன்னா அங்கே வந்து என்ன ஆயிரும்னா இப்போ வந்து இஸ்ரேல் வந்துருங்கக்கூடிய அச்சம் வந்துருச்சு. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஈரான் வந்து பிடிச்சிருவாங்க, துருக்கி பிடிச்சிருவாங்க, ஏமன் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே சுன்னா முஸ்லீமுக்கும் அதுக்கப்புறம் ஷியா முஸ்லீமுக்கும் நடுவில் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ சுன்னாவும் இல்லை சியாவும் இல்லை, யூதர்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இடத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, நாம் இந்த இடத்த தக்க வச்சுக்கணும், இந்த தடவை இந்த பிடிச்சிட்டாங்கன்னா இனி ஒரு 50 வருஷத்துக்கு இதுதான் வரலாறு. ஏன்னா அந்த 6 நாள் போகிற சொல்லி தான் இத்தனை வருஷமாக இவங்க ஏமாற்றிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க 1.5 வருஷமாக அடிதானே வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தடவையும் பிடிச்சிட்டாங்கன்னா இதை சொல்லியே ஒரு 100 வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஓட்டிடுவாங்க. அதனால இது வரலாறாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய கோளாறாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா சவுதி பார்த்துடலாம், இந்த தடவை நம்ம வந்து மறுபடியும் இஸ்ரேல்னா யாருன்னு தெரியுமா, அவங்களுடைய ஐடிஎஃப்னா எப்படின்னு தெரியுமாலாம் பேச்செல்லாம் கிடையாது, நாங்களும் அதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு டஃப் கொடுக்கறதுக்காகவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த இஸ்ரேல் பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சவுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா காசாவுக்கு நேரடியாக சப்போர்ட்டாக இறங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா காசாவை பிடிச்சிட்டா அதை வர்த்தகத்துக்காக மாற்றுவோம், டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுவோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் யாருக்கு லாபம்னு பார்த்தா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் லாபம், முக்கியமாக அமெரிக்காவுக்கு லாபம். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூரோப்புக்கு போகக்கூடிய அந்த வர்த்தக லைனெல்லாம் கொண்டு வராங்க. இப்படிலாம் கொண்டு வரும்போது என்ன ஆகுனா முழு லாபத்தையும் அப்படியே காசா மூலயமா எடுத்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் சவுதிக்கெலாம் ஒன்றுமே இருக்காது. ஏற்கனவே இப்போ வந்து துருக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய இந்த லைனெல்லாம் போட்டு அவங்களும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, இந்த கேஸ் லைனு வாட்டர் லைனு இதெல்லாம் போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரனே உள்ளுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் சவுதி மூலியமாக பிஸ்னஸ் அப்படிங்கிறதுலாம் குறையும். அப்படி குறையும் போது என்ன ஆகுனா அவங்களுக்கு வரக்கூடிய லாபம் எல்லாம் குறைஞ்சிரும். எல்லாத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்டா சவுதிட்டிலாம் அவங்க காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இருக்காது. அதனால் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே பாதிக்கப்படும். அந்தந்த நாடு அவங்கவுங்க கையில் இருக்கும் போது அது அந்தந்த நாட்டில் இருக்கவங்க மட்டுமே பலன் பெறுவாங்க. அதே அடுத்தவங்க வந்து அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுக்கெலாம் என்ன ஆயிரும்னா காம்படிஷன் ஆயிரும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வளங்களும் அமெரிக்காவுக்கு, காசாவில் இருக்கக்கூடிய வளங்களும் அமெரிக்காவுக்குன்னு போகும்போது அது 2 மடங்காக 3 மடங்காக வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா அமெரிக்கா உயர்ந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்ன ஆயிரும், கஷ்டமாயிரும். முக்கியமாக வந்து அரபு நாடுகளை அவர்கள் எதிர்த்து தான் வாழ்வாங்க.
அதனாலேயே வந்து பிரச்சனை அதிகமாயிரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காசாவை டூரிஸ்ட் பிளேஸாவோ இல்லை வந்து முக்கியமாக ட்ரேட் ஹப்பாவோ ஆக்கிடக்கூடாதுங்கிறதுல வந்து சவுதி ரொம்ப உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. அப்போ பார்க்க போனால் என்ன தெரியுதுன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சியிலையும் சரி, வருமானத்திலையும் சரி, இன்னும் அதிகாரத்திலையும் சரி சவுதிக்கு இடைஞ்சலாக இருந்துட்டு இருக்குது இந்த காசா விஷயம். காசாவை கைவிட்டுட்டா சவுதிக்கு தான் அடுத்த பிரச்சனை. சவுதியுடைய நிலைமையே குறைஞ்சு போயிருங்கிறனால வேறு வழி இல்லை. சவுதி இந்த தடவை துணிஞ்சு இறங்கிட்டாங்க. இந்த அளவுக்கு துணிஞ்சு இறங்கினதே கிடையாது. அதில் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கும் இதில் லாபம் இருக்குது. இதை தான் பாலஸ்தீன மக்கள் ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்க. ஈரானில் இருக்கிறவங்களும் ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்க, நீங்கள் பாலஸ்தீனத்தில் நடக்கிறத வேடிக்கை பார்த்தீங்கன்னா நாளைக்கு சவுதியிலையும் இதுதான் நடக்கும். அவங்க முதல்ல வந்து காசாவை பிடிப்பாங்க, வெஸ்ட் பேங்கை பிடிப்பாங்க, அடுத்து அப்படியே அங்கேருந்து சிரியாவை பிடிப்பாங்க, ஈராக்கு பிடிப்பாங்க, வந்து சவுதியில் தான் கையை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஈரானில் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதையெல்லாம் யோசித்து முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதெல்லாம் தான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சவுதி வந்து இந்த தடவை களமிறங்கினதுக்கான காரணமாக இருக்குன்னு சொல்லி. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.